அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சூரா அஷ்-ஷரஹ் அதன் விளக்க உரையை, அதாவது தஃசீரை கவனிப்போம். உள்ளத்தை விரிவுபடுத்தல், பாரம் அகன்றது. அலம் நஷ்ரஹ் லக சதுரக், உமது உள்ளத்தை உமக்காக நாம் விரிவுபடுத்தவில்லையா? வவலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹ்ரக், உமது முதுகை முறித்து கொண்டிருந்த சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கி வைத்தோம். வரஃபஅனா லக திக்ரக், உமது புகழை நாம் மேலோங்கச் செய்தோம். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, எனவே கஷ்டத்துடனேயே இலேசு இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் இலேசு இருக்கிறது. ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப், வேலைகள் முடிந்துவிட்டால் நின்று வணங்குவீராக. வஇலா ரப்பிக ஃபர்கப், உமது இரட்சகனிடத்திலேயே முழு விருப்பத்தையும் வைத்து அவனை சார்ந்திருப்பீராக. அறிமுக குறிப்புகள். இங்கு சூராவுக்கான பெயரை ஹதீஸ் நூல்களும் அல் குர்ஆன் விரிவுரை நூல்களும் 3 வகையில் இட்டுள்ளன. ஒன்று, சூரா அலம் நஷ்ரஹ் அல்லது அலம் நஷ்ரஹ் லக சதுரக். இரண்டாவது சூரா அல் ஷரஹ். 3, சூரா அல் இன்சிராஹ். மக்காவில் இறங்கிய மிகவும் ஆரம்பகால சூரா இது என பல அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் கருதுகின்றனர். சூரா லுஹாவை அடுத்து 12வது சூறாவாக இது இறங்கியிருக்கலாம் எனவும் அவர்களில் சிலர் வரையறுத்து கூறுகின்றனர். இதன் மையக்கருத்தை கவனிப்போம். முன்னைய சூறாவை போன்றே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறி தமது தூதுத்துவ பணியை சுமந்து உழைக்குமாறு தூண்டி உற்சாகமூட்டுவதே இந்த சூறாவினது பொருளாகும். அந்த வகையில் முன்னைய சூரா லுஹாவின் கருத்து தொடராகவே இந்த சூறாவும் அமைந்துள்ளது. முன்னைய சூரா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புரியப்பட்ட அருள்களை எடுத்துக்காட்டி அவர்களுக்கு ஆறுதல் கூறி வந்தது. தொடர்ந்து அந்த சூறாவில் வந்த வழிகாட்டல் என்ற அருள் இங்கு மையப்படுத்தப்படுகிறது. இந்த வகையில் வழி தெரியாது தடுமாறுபவராக கண்டு வழிகாட்டவில்லையா? நிச்சயமாக உமது இரட்சகன் உமக்கு தருவான், நீர் திருப்தி அடைவீர் என்ற 2 வசனங்களின் தொடர் விளக்கமாக இந்த சூரா அமைந்துள்ளது எனலாம். இப்பின்னணியில்தான் தாவூஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற 2 இமாம்களும் இவ்விரு சூறாக்களையும் ஒரே சூறாவாக கருதினர். அக்கருத்து பொருத்தமற்றதாயினும் இவ்விரு சூறாக்களும் எவ்வளவு தூரம் ஒரே கருத்து போக்கை கொண்டுள்ளன என்பதை அது விளக்குவதாக அமைகிறது. சூரா ஒரே தலைப்பை தொடராக விளக்குகிறது. எனவே அதனை பகுதி பாதிகளாக பிரிக்கும் தேவை இல்லை என கருதுகிறோம். சூராவுக்கான விளக்கம். அலம் நஷ்ரஹ் லக சதுரக், உமது உள்ளத்தை உமக்காக நாம் விரிவுபடுத்தவில்லையா? உள ஒடுக்கம், மன இறுக்கம் என்பவை திருப்தியின்மையாலும் கலக்க நிலையாலும் தோல்வி மனப்பான்மையாலும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க இயலாமையாலும் உருவாகும் மனநிலைகள் ஆகும். அதற்கு நேர் எதிர்நிலையையே இவ்வசனம் விளக்குகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உள்ளம் விரிவுபட்டதாகியது, மன இறுக்க நிலை நீங்கியது என இறைவன் இங்கே வலியுறுத்துகிறான். வசனத்தின் கேள்வி அமைப்பு வலியுறுத்தல் என்ற கருத்தையே காட்டுகிறது. உமக்காக என்ற பிரயோகம் விசேட ஈடுபாட்டை காட்டுவதாகும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனிடத்தில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தும் கௌரவமும் இருக்கின்றது என்ற உண்மையை இது காட்டுகிறது. இது சொற்பிரயோகங்களுக்கான விளக்கமாகும். இனி இவ்வசனம் தரும் கருத்துக்களை நோக்க முயல்வோம். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி என்ற இறை அறிவிப்பின் ஊடே வழிகாட்டலை பெற்றார்கள். அதன் விளைவாக பிரபஞ்சம், மனிதன், வாழ்வு என்பவற்றின் பொருளை மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். வாழ்வின் துன்பங்கள், கஷ்டங்கள் என்பவை யாவை, அவற்றை எவ்வாறு நோக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவாகியது. இது அவர்களது உள்ளத்திற்கு ஆழ்ந்த அமைதியையும் திருப்தியையும் நிதானத்தையும் கொடுத்தது. இந்த கருத்தையே உள்ளத்தை விரிவுபடுத்தல் என்ற பிரயோகத்தின் ஊடாக வசனம் தருகிறது. தொடர்ந்து வரும் அடுத்த வசனம் இதே கருத்தை மேலும் விவரித்து கூறுகிறது.